கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பரான ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் ராஜேஸ்வரி கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியோட ஒரு மீட்டிங்கில் உங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க கார்த்திக் அந்த ராஜேஸ்வரி கிட்ட. ஆமாம், நானும் உங்களை அந்த கம்பெனி மீட்டிங்கில் பார்த்துருக்கேன். நீங்கள் அவ்வளோ பெரிய கம்பெனியுடைய முதலாளியுடைய பையன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இப்படி ஒரு ஏமாத்து வேலை பண்ணிகிட்ருக்கீங்க இந்த சாமுண்டீஸ்வரிக்கு. அதுவும் சாமுண்டீஸ்வரி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே அவங்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே வேலையை இனியும் பண்ண சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தயவுசெய்து சொல்லிடாதீங்க நான் யாருன்ற விஷயத்த அவங்கக்கிட்ட. நான் யாருங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், ஏதாவது ஒரு தப்பு யாருன்னா பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதை நீங்களும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றாங்க. சரி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போது நான் இந்த ஊருக்கு முதல் முறையாக வந்தப்போ இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் ரொம்ப வருஷமாக பூட்டி கிடக்கு. அந்த கோவிலை நான் தான் திறந்தேன். இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னா அது எங்கள் மாமா அதான் நடக்கும். ஏன்னா அவர் என்னோட தாய் மாமா, சாமுண்டீஸ்வரி என்னோட அத்தை. ஸோ இவங்க 2 குடும்பமும் ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கு. இவங்க 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா என் மாமாவை நான் கூட்டிகிட்டு போகணும் அந்த ஊருக்கு. அப்போ தான் அந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும். ஸோ அதை நான் சவால் விட்டு இந்த ஊருக்கு நான் டிரைவராக அத்தைக்கு நடிக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அப்படியா? அப்போது ஒரு குடும்பத்தை ஒன்று சேர்க்க போகிற. ஸோ இந்த விஷயத்தில் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் கார்த்திக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த ராஜேஸ்வரி. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரொம்பவே ஹாப்பியாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் ரொம்ப சூப்பராகவே ரேவதியோட சிஸ்டர் ரொம்ப சூப்பராகவே பார்த்திங்கன்னா சுவாதி அவங்க ரொம்ப சூப்பராக பாடிடுறாங்க. ஸோ அவங்க பாடினது கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரேவதி, நீ சப்போர்ட் பண்ணதால நான் இப்போது ஸ்டேஜில் பாடி எல்லாருக்கிட்டேயும் கைத்தட்டல் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அண்டி, உன்னோட திறமையை நீங்கள் காட்டியிருக்க. அதே மாதிரி கண்டிப்பாக சென்னையில் போயிட்டு பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற மாதிரி ரேவதி விஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம கார்த்திக்கும் அவங்க பாடினதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேவதியும் நம்ம மகேஷும் பார்த்திங்கன்னா டான்ஸ் பண்ணுறாங்க ஸ்டேஜில். எனக்கு டான்ஸ் எல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மகேஷ். பரவாயில்ல, நான்லாம் என்ன கற்றுக்கிட்டா ஆட போகிறேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம மயில் வாகனம் பண்ண வேலையால் அவங்க போட்டிருந்த அந்த கோட் ட்ரெஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா அரிப்பு செடியை தடவி வச்சுருப்பார். அவர் டான்ஸ் பண்ண போகும்போது அவர் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஒரு பக்கம் ஆடிட்டுருக்காரு, இன்னொரு பக்கம் சொரிஞ்சிட்ருக்காரு. இது என்ன அரிப்பு டான்ஸா அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில் கிண்டல் பண்ணுறாரு. என்னடா இது, இவர் இப்படி ஆடுறாரு, என்னடா இது சாமுண்டீஸ்வரர் மாப்பிள்ளை இப்படி ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க.